உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பான ஒரு தகவலை இந்த செய்தி ஊடாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறேன். பலரும் பார்த்தீங்கன்னா தொலைபேசி ஊடகமாக அழைப்பு மேற்கொண்டு வைத்தியருக்கு என்ன நடந்தது, சிறைச்சாலையில் இருந்து எப்போ வெளியால் வருவார், அவருக்கு நீதிமன்றத்தில் இன்றைய தினம் என்ன நடக்கப் போகின்றது அன்று தொடர்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொலைபேசி மூலம் அழைப்படுத்தி கேட்டுக்கொண்டும் இருக்கிறேன். நிறைய பேர் அழைப்பு எனக்கு கோல் எடுக்க இல்லாமலும் இருக்குது. மன்னித்துக் கொள்ளுங்க. அவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து பொதுவாக காணொலியை தான் இந்த காணொலி இருக்கும். இந்த காணொலியை நான் வெளியிடுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலிருந்தே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பான செயற்பாடுகளை என்னுடைய இந்த யூடியூப் தளத்தில் பதிவிட்டு கொண்டு வர காரணத்தால் இன்றைய தினம் வைத்தியருக்கு என்ன நடந்திருக்கின்றது என்பதை பார்த்தீங்கன்னா இந்த காணொலியோட நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வைத்தியருடைய வழக்கு மோசன் போடப்பட்டுள்ள, அதாவது நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு சாவச்சேரி நீதிமன்றத்தில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிணை வழங்குமாறு கோரி அவருடைய சட்டத்தண்டனைகள் அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வழக்கை மோசன் வழக்கு போட்டு நகர்த்தல் பத்திரம் போட்டு முன்னுக்கு எடுத்திருந்தார்கள். இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது சற்று நேரத்துக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் அந்த வழக்கினை பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்து வைத்திருக்கின்றது. பிணை மனுவை பார்த்தீங்கன்னா நிராகரித்திருக்கின்றது. எதிர்வருகின்ற 10ஆம் தேதி தான் வழக்கு விசாரணைக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீதிமன்றத்தில் நீதிபதிகளால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் பார்த்தீங்கன்னா எதிர்வருகின்ற 10ஆம் தேதி தான் வைத்தியருடைய விடுதலை உறுதிப்படுத்தப்படுமா அல்லது தொடர்ந்து சிறை காவலில் வைக்கப்படுவாரா என்பது தொடர்பாக எதிர்வருகின்ற 10ஆம் தேதி தான் நீதிமன்றம் இது தொடர்பான தீர்ப்பை அறிவிக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் காலையில் வைத்தியர் சிறை காவலர்களின் பாதுகாப்போடு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உண்மைத்தன்மை பலரும் கண்டிருந்தார்கள், ஆனால் அது நேராக காணவில்லை. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல், அவர் அங்கே வந்திருந்தார், வைத்தியசாலையிலே சிகிச்சைக்காக வந்திருந்தார் அல்லது என்ன காரணத்துக்காக வந்திருந்தார் என்பது எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது. ஆனால் வைத்தியசாலைக்கு வந்திருந்தார். சிறை காவலர்களுடைய பாதுகாப்பும் மற்றும் போலீசாருடைய அந்த பாதுகாப்போடும் வைத்தியசாலையிலே போதனா வைத்தியசாலையில் நின்றிருந்தார். ஓபிடி பகுதியிலே முன்னாலே அனுமதிக்கப்படுகின்ற அந்த பகுதியிலே வந்திருந்தார் என்பது தொடர்பாக பார்த்தீங்கன்னா தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது உண்மைத்தன்மை என்பதை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகிய பார்த்தீங்கன்னா இதுதான் நிலைப்பாடு. எதிர்வருகின்ற 10ஆம் தேதி தான் மீண்டும் வைத்தியருடைய வழக்கு விசாரணைக்கு வரும். அதுவரையும் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலே வைத்தியர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பார். வைத்தியருக்கு என்ன நடந்தது, என்ன முடிவு என்று கேட்டவர்களுக்கு இந்த காணொலி ஒரு பதிலாக அமையும் என்று நினைக்கின்றேன். மற்றும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.